பேர் வந்து ஆஃபியா டேக் த ஷீட் கார்னர். முட்டை மிட்டாய் எதிரில் சொல்லுவாங்க, பூர்வீகா பக்கத்தில் இருக்கு. எல்லாமே இருக்கு. நீங்க பாக்குறீங்களா, எல்லாம் நமக்கு என்னன்னா நெத்திலி இருக்கு, எறா இருக்கு, வஞ்சர மீன் இருக்கு, லெக் இருக்கு, பெரிய லெக் இருக்கு, ஏகப்பட்டது ஐட்டம் இருக்கு. சிக்கன் வடை இருக்கு, ஈரல் இருக்கு, அப்புறம் லாலிபாப்பு, விங்ஸ் இருக்கு. டேஸ்டா இருக்கு, சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ரேட் எப்படின்னா ரேட்லாம் ஓரளவுக்கு தரும். தோல் இருக்காது, எலும்பு இருக்காது, போன்லெஸ். அது நம்ம ஒரு எலும்பு கூட போட மாட்டோம். அந்த மூணுல எல்லாமே எடுத்துருவோம், தோலை எடுத்துருவோம். அதே போல நல்லா இருக்கு. நம்மளே வந்து கொஞ்சம் போர் அடிக்கும் சாப்பிட்டோம்னா நமக்கே பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது கஸ்டமர் வந்து எப்போது வருது. வெளியில இன்னும் ஹையா சார்ஜ் பண்ணுவாங்க மேபி. இங்க வந்து ரொம்ப சீப்பாவே இருக்கு. உங்களுக்கு வந்து எண்ணெய் பொருள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவங்ககிட்ட நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஹாய் சார், இன்னைக்கு எங்க இந்த வீடியோ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்ளிகேன் தான் வந்துக்கிறோம். ஸோ பிரதர் தான் நம்மளை கூப்பிட்டு வந்துருக்கு. ராயப்பேட்டையா? இந்த பக்கம் ட்ரிப்ளிகேன், அந்த பக்கம் ராயப்பேட்டை. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆரம்பவே வா ரெண்டு நடுவுல எந்த கடைக்கு வந்துக்கிறோம்? நம்ம வந்து ஒரு சிக்கன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் வைக்கிற ஒரு கடைக்கு வந்திருக்கோம். நீ அப்படி வரியா? இந்த கடை வந்து பாத்தீங்கன்னா எதர்ச்சியா பார்த்த கடை தான். நிஜமாலே எதர்ச்சியா பார்த்த கடை. நாங்க எதுக்கோ பார்த்து நாங்க எதுக்கோ கன்ஃபார்ம் பண்ணி, ஆனா டேஸ்டா இருந்துச்சு. நாங்க வந்து வரும்போது சும்மா சாப்பிட்டு பார்த்தோம்ல ப்ரோ. நீங்க சும்மா சிக்கன் பவுடா வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம், செம்ம டேஸ்டா இருந்துச்சு. சரி, வஞ்சர மீன்லாம் வச்சுக்கிறாங்களே, வஞ்சர மீன் இருக்கின்றான், வாழை மீன் இருக்கின்றான், நெய் மீன் இருக்கின்றான், நெத்திலி மீன் இருக்கின்றான், கெண்டை மீன் இருக்கின்றான், கெளுத்தி மீன் இருக்கின்றான், ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே. கிடைக்கலையா? நம்ம கூட பாத்தீங்கன்னா ஃபுட் ஐலாண்ட் பிரதர் இருக்காரு. உணவு தீவு. ஆமா, உணவு தீவு. அது எந்த தீவுல போயிட்டு லட்சத்தீவு, எந்த தீவுலாம் போயிட்டு வந்தா தெரியல. அதனால ஃபுட் ஐலாண்ட் வச்சுக்கிறாரு. வகையிலே ட்ரிப்ளிகேன் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா பூர்வீகா இருக்கும். பூர்வீகாவுக்கு பக்கத்திலேயே லெஃப்ட் ஒண்ணு பெசன்ட் ரோடு. அந்த ரோடு ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க வந்துருக்கலாம். பெசன்ட் ரோடுன்றாரு, ஐஸ் ஹவுஸ்ன்றாரு. பாருங்க, ஐஸ் ஹவுஸ்ல போய் குல்பி ஐஸ் விற்க போறாருன்னு நினைக்கிறாரு. ஐஸ் ஹவுஸ் பூர்வீகானே, கரெக்டா ஐஸ் ஹவுஸ் பூர்வீகா, ஷேக் டவுன் ஸ்ட்ரீட் கார்னர்லயே கடை கிடைச்சிரும். பாத்தீங்களா, இந்த தெருவிலே இருக்கிறன்றதுனால காட்டுறாரு. சந்து முனையில் சைஸாக ஒரு நைஸான கடையை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம சாப்பிட போறோம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நம்ம கடை பேர் என்ன, எங்க இருக்கு? நம்ம கடை பேர் வந்து ஆஃபியா டேக் த ஷீட் கார்னர். முட்டை மிட்டாய் எதிரில் சொல்லுவாங்க, பூர்வீகா பக்கத்தில் இருக்கு. முக்கியமான லேண்ட்மார்க் அண்ணன் சொல்லாம இல்ல, ட்ரிப்ளிகேன். ஆமா, ட்ரிப்ளிகேன் கரெக்ட். ஓகே, நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா இந்த ட்ரிப்ளிகேன் சைடு பாத்தீங்கன்னா பீஃப் பகோடா, சிக்கன் பகோடா, பீஃப், இந்த மாதிரி பிரியாணி, இந்த மாதிரி ஐட்டம் தான் நிறைய இருக்கும். ஆமா. ஸோ நீங்க ஏன் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ஒரு ஐட்டம் ட்ரை? டிஃப்ரென்ஸ் தான், நம்ம வேலை செய்யறதே டிஃப்ரென்ஸ் தான். ஸோ என்னன்னா நம்ம கிட்ட வந்து மீன், எறா, இந்த ஃபுட் ஐட்டம்லாம் நம்மகிட்ட இருக்கு. ஸோ அது நம்ம சப்ளை பண்ணி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோம்னா அது ஓகே, தம்பி கூட போட்டனால சக்ஸஸாக ஓடிச்சு. அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். இப்போ நம்ம கிட்ட வந்தால் என்னென்னலாம் கிடைக்கும்? எல்லாமே இருக்கு. நீங்க பாக்குறீங்களா, எல்லாம் நமக்கு என்னன்னா நெத்திலி இருக்கு, எறா இருக்கு, வஞ்சர மீன் இருக்கு, லெக் இருக்கு, பெரிய லெக் இருக்கு, ஏகப்பட்டது ஐட்டம் இருக்கு. சிக்கன் வடை இருக்கு, ஈரல் இருக்கு, அப்புறம் லாலிபாப்பு, விங்ஸ் இருக்கு. சிக்கன் பவுடா அந்த மாதிரி போட்டோம்னா ஒரு 50 ரூபா அந்த மாதிரி விற்பாங்க. ஆமா. இப்போ வஞ்சர மீன் வாங்க போனாலே ஹோட்டலில் 150 ரூபா 200 ரூபா விற்பாங்க. நம்ம கிட்ட எவ்வளோ? நம்ம கிட்ட வந்து மினிமம் 120 தான், மேக்ஸிமம் 200 ரூபா போகும். பெரிய ஸ்லைஸ் இருக்கும், அது நீங்க பார்த்தாலே ஓகே வாங்கலாம். இப்போ லெக் பீஸை பார்த்தீங்கன்னா, இந்த லெக் பீஸ் நீங்க பார்த்துக்கிறீங்க, அது 120 போடுறோம். இது வெளில வந்து சாப்பிட்டீங்கன்னா அது கஸ்டமர் பார்த்தோன்னே சந்தோஷம், ஓகே போட்டுருங்க, பேசுறதே இல்லை. ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது பார்க்க லெக் பீஸும் பார்த்தீங்கன்னா ஓகே ரைட் வாங்கிக்கலாம். எல்லாமே அதனால போகுது. ஓகேண்ணா, இவ்வளோ டிஷ் நீங்க போட்டு வச்சிருக்கீங்களா? ஒரு டைம் வந்து மீண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது? அந்த மாதிரி கண்டிஷன் மழை வரும்போது தான் அந்த மாதிரி ஆயிருக்கு. தவிர நம்ம கடையில எந்த பொருளும் நிற்காது. 11 மணிக்கு க்ளோஸ், 11 மணிக்கு உள்ளே ஆயிடலாம். ஆமா, எல்லாமே காலி இல்ல. நம்ம வந்து பெருமைக்கு சொல்றது இல்ல, யார் கஸ்டமர் இருந்தாலும் கேட்டுக்கலாம், அவங்க கிட்ட டவுட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேண்ணா, இப்போ இவ்வளவு லெக் பீஸ் வைக்கிறீங்களா? யாராவது வாங்குறாங்களா கஸ்டமர்? வாங்கலாம். இல்ல, எப்படி இருக்கு பீஸ் பாத்தீங்களா? பாருங்க எவ்வளவு பெரிய பீஸ் பாருங்க. சோ அந்த பீஸ் வந்து அதனால கேட்டா, அது பார்த்த உடனே உனக்கு கஸ்டமர் எதிரில இருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நமக்கு அது சந்தோஷம். நம்ம ஒரு 20 ரூபா கிடைச்சா போதும், அவ்வளவுதான். ஆண்டவங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம். எவ்வளவு நாளா பண்ணிக்கிறீங்க இது? 5 வருஷமா இருக்கு கடை. ஆமா ஆமா, இதே இடத்துல தானா? இதே இருக்குது, சேஃப் ஸ்பாட் தான். இதுக்கு அப்புறம் மிசாபேட்ல ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஐசஸ் ஒன்று கொடுத்துருவோம் ஹோட்டலு. தம்பி கொடுங்க, ஓகே ஓடுது. அதான் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இங்கே வந்தேன். நான் வரும்போது சிக்கன் பகோடா வந்து சாப்பிட்டேன். சரி, மசாலாலாம் செம்ம டேஸ்டா இருந்தது. வேற லெவலில் ரகசியம் கிடைக்குதுங்க, நல்லா இருக்கும், டேஸ்ட் இருக்கும். அது என்ன போடுறீங்க அதை சொல்லுங்க. அப்படியே அதுதான், அது சொன்னோம்னா நம்ம கடைக்கு நல்ல
சொல்ல மாட்டாருங்க. அடிச்சு கூட கேட்பாங்க, அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதீங்க. நீங்க அடிச்சு கேட்டாலும் சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன். தோல் இருக்காது, எலும்பு இருக்காது, போன்லெஸ். அது நம்ம ஒரு எலும்பு கூட போட மாட்டோம். அந்த முன்னத்துல எல்லாமே எடுத்துருவோம், தோலை எடுத்துருவோம். அதே போல நல்லா இருக்கு. நம்மளே வந்து கொஞ்சம் போர் அடிக்கும் சாப்பிட்டோம்னா நமக்கே பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது கஸ்டமர் வந்து எப்போது வருது. ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். மக்களே இப்போ வந்து நம்ம ரிவ்யூ போர்ஷன் வந்திருக்கோம். ஸோ இங்கே இருக்க ஐட்டம் எல்லாமே வாங்கியிருக்கேன். வாங்காது எனக்கு ஈரலும் லாலிபப்பும் தான் வாங்கலாம். ஏமி எல்லாம் வாங்கிட்டோம். அண்ட் முதல்ல வந்து இந்த கடையில் முக்கியமான ஐட்டம், அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஐட்டம் இது சிக்கன் வடை. ஆமாம், சிக்கன் வடை தான், பீஃப் கிடையாது, சிக்கன் வடை தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்கன் பக்கோடா, இது ரெண்டு என் பிளேட்டில் இருக்குது. இவர் பிளேட்டில் வந்து கடலில் போகிற ஐட்டம் இருக்குது. வஞ்சர மீன் வாங்கிருக்கோம். என் பிளேட் வஞ்சிர மீனை வளவலன்னு வறுத்து வச்சிருக்காங்க. வச்சிருக்காங்க. இது வந்து இறாலுங்க, இறா. அது எவ்வளவு பெருசு இருக்குது பாருங்களேன். பாருங்க எவ்வளவு பெருசா வச்சிருக்காங்க. பெருசு. மக்களே அதே மாதிரி இந்த பிளேட்ல பாத்தீங்கன்னா கடம்பா, அதாவது கனவா வறுவல். இந்த இடத்துல நெத்திலி வறுவல், இந்த இடத்துல கோழிக்கால் வறுவல். கோழிக்கால் இங்க பாருங்க எவ்வளவு பெரிய கால். நீங்க மண் கான் பாப்ப சுத்தமான ஓகே சரி ஓகே, நம்ம எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிருவோமா? கடம்பா சாப்பிட ஆரம்பிச்சிருவோமா? ஃபர்ஸ்ட் இவ்வளவு இருக்குல்ல, கையிலேயே கொடுக்காம அவர் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன். ஏங்க உங்க கையில என்ன ஆனா எழுதியா கொடுக்குறேன்? கையை அவ்வளவு பெருசா வச்சு மறைச்சு வச்சுருந்தா நான் எப்படி சாப்பிட முடியும்? மக்கள் எங்க பாருங்க, கடம்பா ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் அது கூட நான் ட்ரை பண்றேன். சரி ஓட்டு போட்டுருவோம், கூடாது. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரை எல்லாம் எப்படி இருக்கு சொல்லுங்க. சூப்பரா இருக்குண்ணா. என்ன மாதிரி அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, அது எங்களுக்கு தெரியும். கம்பேரிட்டிவ் வித் எனி ஃபுட். மட்டன் நல்ல கொழுப்பா இருந்தா இப்படி இருக்கும். இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கு. மசாலா எல்லாம் அந்த இறாக்கு போட்டாங்க தெரியுமா, மசாலா சேம் அதே ஃபீல் கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு காரம் லைட்டா இருக்குது. அது ப்ரோ கடம்பாலாம் காரமா சாப்பிட்ற ஐட்டம் ப்ரோ. அதான் லைட்டா இருக்குது ப்ரோ, எல்லாத்தையும் விட கொஞ்சம் லைட்டா இருக்குது சொல்லுங்க. அது மேபி அந்த பெப்பர் தூக்கி அதிகமாக போட்டதுனால போட்டுடலாம். மேபி இருக்கும். அடுத்து வந்து நம்ம அடுத்து வந்து நீங்கள் கால் கான் இல்லை, அது கால், கோழி கால். ஒரு காலை வச்சுட்டு போன வாட்டி உங்களுக்கு கால் கிடைக்கல, இப்போ எடுத்துக்கோங்க ப்ரோ. அதான் எடுத்துட்டேன் நான். ஃப்ளாஷ் பேக். 2000 years later. மக்களே இங்கே பாருங்க, லெக் பீஸு. அதாவது லெக் பீஸ் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காரு, வந்துருவாரு. சாப்பிட்றோமா? ட்ரை பண்ணுமா? நார்மல் பொரிச்ச கோழி. மக்களே நாங்கள் மீதி இருக்கிறத சாப்பிட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத லைட்டாக கேட்டு வந்துருக்கு. இந்த சீ ஃபுட்லாம் எப்படி இருக்குது? சீ ஃபுட் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போவே இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க போல். ரொம்ப இன்றைக்கி தான் நானும் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். இந்த ஏரியாவில் தான் இருக்கேன் ரொம்ப வருஷமாக. ஆனால் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப வருஷமாக இருக்கிறேன்றீங்க, ஆனால் இப்போ தான். ஆனால் கடை ஆமாம் இப்போ தான் பார்த்தேன். சரி ஓகே, பசங்க சொன்னாங்க சாப்பிடலாம் சொல்லி, பசங்க சொன்னேன்னே வாங்கலாம் போகலாம் சொல்லி வந்துட்டோம். ஆனால் வந்து ட்ரை பண்ணதுல ரெண்டுமே சிக்கன் பவுடா ஒன்று வாங்கியிருக்கோம், சிக்கன் அது நெத்லி ஃபிஷ் ஒன்று வாங்கியிருக்கோம். ரெண்டுமே நெத்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெளியே நீங்கள் சாப்பிட்டு இருப்பீங்களா? அங்கே சாப்பிட்றதுக்கு இங்கே சாப்பிட்றது என்ன வித்தியாசம்? வெளியில் சாப்பிட்றதுக்கும் இந்த சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஒன்றும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. பட் வந்து இங்கே ரொம்ப என்ன சொல்கிறது, கொடுக்க ப்ரைஸ்க்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. வெளியில் இன்னும் ஹையாக சார்ஜ் பண்ணுவாங்க மேபி. இங்கே வந்து ரொம்ப சீப்பாகவே இருக்குது. கொடுத்த ப்ரைஸ்க்கு ஒர்த்து தான் ப்ரோ ரெண்டுமே. ரெகுலராக வருவீங்களா? கண்டிப்பாக நல்லா இருக்குது டேஸ்ட்டு. இன்னும் நிறைய பசங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வருவேன். கடை இங்கே ரொம்ப நாளாக இருக்குல்ல, நல்லா இருக்கும் டேஸ்ட்லாம். எவ்வளோ நாளாக சாப்பிட்றீங்கண்ணா? நான் சாப்பிடுவோம் ஒரு வருஷமாக இருக்கும். ஆமாம். இந்த கடையில் உங்களுக்கு பிடிச்சதுன்னா எது சொல்லும்? பிடிச்சது சிக்கன் பக்கோடா. பிடிச்சது இல்லை, எல்லாம் நல்லா இருக்கும் அவர்கிட்ட. எல்லாமே நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே லெக் பீஸு இந்த மாதிரி வஞ்சர பீஸ்லாம் விற்கிறாங்க. நார்மலாக இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பக்கோடா மட்டும்தான் விற்பாங்க. இங்கே இந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்களே, அது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சொல்லி தான் எல்லாம் வந்து வாங்குறேன். டேஸ்ட்டாக இருக்கு இவர்கிட்ட, சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ரேட் எப்படின்னா இருக்கு? ரேட்லாம் ஓரளவுக்கு தரமான இருக்கு. அதான் வந்து ஒவ்வொரு கடையில் வந்து சுத்தமாகவே செய்ய மாட்டாங்க. இந்த கடையில் வந்து எப்படி செய்கிறாங்க? உங்களுக்கு வந்து எண்ணெய் பொருள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அவங்ககிட்ட. நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ப்ரோ. எனக்கு பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ப்ரோ சிக்கன் போடா ஃபஸ்ட்டு, வடை ரெண்டாவது, ப்ரானு கடம்பா மூணாவது, நாலாவது மீன், அஞ்சாவது இது லாஸ்ட். மஸ்ட் ட்ரைன்னு சொல்லணும்னா பக்கோடா, எறா பக்கோடா. அடுத்தது கடமா காரமாக இருந்தாலும் சும்மா செம்மையாக இருக்கும். செம்மையாக இருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வஞ்சர மீன். ரேட்டு கம்மி, ரேட்டும் கம்மி, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. நம்ம பாய் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. அதுவும் மசாலா பார்த்தீங்கன்னா நெத்திலி சொல்லலாம். ஸோ ஃபைனலாக வந்து மக்களே நீங்கள் வந்து நான் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து எது பிடிச்சிருந்தது எது நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டோம் மோஸ்ட்லி. ஸோ வேறு லெவலில் இருந்தது. நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுறேங்க.